ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பியோட பர்த்டேங்க. பர்த்டேக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன், நான் என்னென்ன பண்ணினேன், என்ன கேக்ஸ் பண்ணினேன், அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பி பர்த்டேக்கு முன்னாடி நாளுங்க. ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணினேன். கேக்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 டே முன்னாடி பண்ணாதாங்க பண்ண முடியும். நான் பார்த்திங்கன்னா 2 டயர் கேக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரில, பட் வந்துட்டு பண்ணுனா கொஞ்சம் பெரிய கேக்காகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆரியனுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தர் வந்து ஃபேவரட்டாக இருப்பாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிலிப்பி தீம் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து எனி டைம் தூக்கத்தில் கூட வந்து பிலிப்பி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த வருஷம் அது அப்படியே உல்ட்டாவாக மாறி பிலிப்பி என்ன அதிகமாக பார்க்கறது இல்லைங்க. இப்போ வந்து எனி டைம் டைனோசர் மேலே பயங்கர கிரேஸ் ஆரியனுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய கேக்காக பண்ணால் டைனோசர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து 8 இன்ச் டின்னில் பேக் பண்ணியிருந்தேன் 2 கேக்கு. அதுக்கப்புறம் வந்து 6 இன்ச் டின்னில் வந்து மேங்கோ கேக் பேக் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ஃபாண்டன்ட்லேயே வந்துட்டு டைனோசர்ஸ்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணேங்க. பட் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபாண்டன்ட்டில். ஸோ வந்து எனக்கு வரலை. ஸோ அதனால் அமேசானில் வந்து டாப்பர்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சேஃபர் சைடுக்கு நான் அதை ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். நான் ட்ரையும் பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணும்போது வீடியோ எடுக்காமல் விட்டேங்க. ரொம்ப சொதப்பலாக வந்தது. அதனால் சரி இந்த டைம் வந்து டாப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளே பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரியன் நான் வந்து பாதி பேக் பண்ணிட்டேன். மேங்கோ ஸ்ட்ராபெரிலாம் உள்ளே வந்து பேக் ஆகிட்டு இருக்கும்போது வந்து அம்மா எனக்கு சாக்லேட் கேக் தான் வேணும்னு கேட்டான். ஸோ பர்த்டே பாய் கேட்கும்போது எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அதனால் வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்லைஸ் கேக் மாதிரி பண்ணிக்கலான்னு சாக்லேட் கேக் வந்து பண்ணிட்டேங்க. நம்ம வீட்டில் பூஜா ரூம் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அம்மாவோட டிபார்ட்மெண்ட்டுங்க. எந்த விசேஷம், ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை ஏதோ ஒன்று அவங்க சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஐடியல்ஸ்லாம் எடுத்து வந்து முன்னாடி நாளே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவாங்க, நெக்ஸ்ட் டே வந்து பூஜை பண்ணுறதுக்காக. ஸோ தம்பி பர்த்டே நாளைக்குன்ட்டு இன்றைக்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். கேக்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், க்ரீம் ரெடி பண்ணிட்டேன், சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றப்போ கரண்ட் போயிடுச்சு. ஸோ அப்படியே வெளியிலேருந்து உட்காந்துருக்கேன். நல்லா காற்றடிக்குதுங்க, அதனால தான் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது காரசாரமாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் குக்கும்பர் இருந்தது வீட்டில். ஸோ அதில் வந்துட்டு சால்ட்டும் சில்லியும் போட்டிருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டே அப்படியே வியூவை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். கரண்ட் வந்ததுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு கேக் பண்ணுறதையும் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். லைட்டிங் சரியாக இருக்க மாட்டேங்குது. பார்ப்போம், நல்ல லைட்டிங் இருந்ததுன்னா ரூமில் எடுப்போம், இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பவுலிங் விஸ்கி வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். க்ரீம் பார்த்திங்கன்னா வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது, ஆனால் ரூமில் ஏசி ஓடிட்டு இருந்துச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எதுக்காக ஃப்ரீசரில் வைக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரீசரில் வச்சு விப் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து அந்த ஸ்டிஃப் பீக்ஸ்லேயே இருக்கு. க்ரீம் வந்து நம்ம என்ன பதத்தில் வந்து பீட் பண்ணுறோமோ, ஸ்டிஃப் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்டிஃப்னஸ் போகாமல் இருக்கிறதுக்காக இதில் பண்ணுறேன். ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு சீரியல், இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் லவ் ஸ்டோரி. இது வந்து நல்லா இருக்குது சோஃபார் பார்த்த வரைக்கும். கொரியன் ட்ராமா. க்ரௌன் ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப போர் அடிக்குதுன்னு இப்போ இது பார்த்துட்ருக்கேன் 2 நாளாக. அவ்வளோதாங்க. கேக் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு கிளிங் ரேப் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மாய்ஸ்னஸ் போயிடும், அதனால் ரொம்ப ட்ரை ஆயிரும். வந்து ஃபேன் காற்றுலேயும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா, அதனால் வந்து ஒரு கிளிங் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டென்ஸாக வந்துருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மேங்கோ ஃப்ளேவரு, அப்புறம் ஆரியன் கேட்ட சாக்லேட் ஃப்ளேவரு, 3 ஃப்ளேவர்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃப்ராஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது காமிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா பாப்சிக்கல் அதிகமாக பண்ணுவேங்க. ஏதாவது வந்து ஃப்ரூட்டை வச்சு பண்ணி கொடுப்பேன் ஆரியனுக்கு. சும்மா ஐஸ் சாப்பிட்ணுன்னு அவனுக்கு தோன்றப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். பட் வந்து கேக்ஸிக்கல் இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. கேக் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது, அதனால் வந்து க்ரம்ப் பண்ணி அதில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் போட்டு நான் இந்த மாதிரி அதில் பண்ணியிருந்தேன். பட்டு எனக்கு வந்து அது அன்றைக்கி கரெக்டாக செட் ஆகலைங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகிருந்துருக்கணும். நான் வந்து உடனே வந்து எடுத்துகிட்டு வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணேன். சாக்லேட்டும் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது, அதனால் சரியாக ஒர்க் ஆகலை. நான் நிறைய மோல்டு வச்சுருக்கேங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்பில். ஸோ வந்து ஒரு 3 பாப்சிக்கல் பண்ணுறதுலேயே ஒரு 3 ஷேப் வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு ப்ளைனாக இருக்கிறத வந்து பண்ணி பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு ஒர்க் ஆகலை. மேபி நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். அதனால தான் அதை நான் அதிகமாக கவர் பண்ணலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ராஸ்டிங் முடிஞ்சிச்சு. மேலே வந்து டெக்கரேஷன் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. கேக் பண்ணுறதை விட எனக்கு வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுங்க. நான் ஃபுல்லாக ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு, இல்லை வந்து ஒரு கேக் பண்ணி முடிச்சுட்டு, இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிரும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பர்த்டேக்காக வாங்கியிருந்தேன், அந்த டெக்கரேஷனுக்காக வாங்கியிருந்த திங்ஸ்லாம் இந்த ட்ராவில் தான் வச்சுருந்தேன். நம்ம டெக்கரேஷனோட தீமே பார்த்திங்கன்னா டைனோசர் தீமு, கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்டு எல்லோ. அதனால தான் கேக்கே வந்து அந்த 2 கலர்ஸில் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி பலூன்ஸும் அதே கலரில் வாங்கியிருந்தேங்க. இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்ஸில் வேணுன்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே டாப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து டாப்பர் இல்லை, இது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போஸ்டர் மாதிரி போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது. இது வந்து கேக் டாப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் செப்பரேட்டாக, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் வந்து சின்னதாக வந்து கேக் டாப்பர்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதையும் காமிக்கிறேன். இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வந்தது, அதனால் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாப்பர் தாங்க நான் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து ப்ளைனாக ஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீன் அண்ட் எல்லோவில் மேலே வந்து இந்த டாப்பர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாண்டன்ட் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஃபாண்டன்ட்டே கூட வச்சுக்கலாம். எனக்கு அது வரல, அதனால் இதில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேக்கில் வந்து மேலே வந்து சாக்லேட் கனாஷ் போட்டுட்டு ஃப்ராஸ்டிங் வந்து விப்பிங் க்ரீமில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சிம்பிள் டெக்கரேஷன்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். கட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து தெரிகிற மாதிரி மார்க்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஹாப்பி பர்த்டே பேபி. சாமி நாங்கள் 2 பேரும் இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போக முடியாது, நீங்கள் தான் ஸ்கூலுக்கு போகணும். ஓ, பெரிய பையனா இருக்கா? சரி பேபி. பெரிய பையனாயி அதான் பேபி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. சரி, சொல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுங்க. கேக் வேலை முடிஞ்சிருச்சு, 2 கேக் வேலையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமோசா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சமோசாவுக்கு ஸ்டஃபிங் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், கேக்கு டெக்கரேஷன், அதாவது கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இது வந்து சமோசா ஷீட்ஸ் ரெடிமேடு 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 100 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா யூஸ்வலாக வந்து டின்னர் தான் வந்து கொடுப்போம், வெளியில் வாங்கிக்குவோம். இந்த டைம் வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணல, இன்வைட் பண்ணுறதே கொஞ்சம் பேர் தான். அதனால் வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா வீட்டில் பண்ணது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து வீட்லேயே பண்ணிக்கலான்னு சமோசா ஷீட் கூட டைம் இருந்தால் பண்ணியிருப்பேன், எனக்கு டைமே இல்லை. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டஃபிங்லாம் பண்ணி வச்சுட்டேன், ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம பார்ட்டி டைமில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அது இல்லாமல் சாண்ட்விச் வந்து பண்ணலான்னு பிளான். இப்போ இதெல்லாம் க்ளீன் சாண்ட்விச் நம்ம வந்து ப்ரெட் வாங்கி போகலாங்க. ஃப்ரீசரில் வைக்கணும் சமோசாவை ரெடி பண்ணதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணோன்னா வேலை முடிஞ்சுது. 12:34 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு என்னோடய கேக்ஸிக்கலையும் பாப்சிக்கலையும் நான் காமிக்கிற பாருங்கள். பயங்கர ஃப்ளாப்புங்க. இங்கே பாருங்கள், இதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு, வரல, அது பிளேட்லேயே ஸ்டிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேக்ஸிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சு. பாப்சிக்கல் பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து சாக்லேட் கனாஷில் டிப் பண்ணேன், அதனால் அது கண்டிப்பாக வராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நப்பாசை ஒர்க் ஆகுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லி லோடடுங்க. இந்த சாண்ட்விச் ப்ரெட் வந்து நான் ஈரோடு இல்லை, கோபி ஈபிஸில் வாங்கிட்டு வந்தேன் விப்பிங் க்ரீம் வாங்க போயிருந்தப்போ. ஏன்னா எங்கள் ஊரில் கிடைக்காது, ஐ மீன் சாண்ட்விச் ப்ரெட் கிடைக்காது, சின்ன ப்ரெட் தான் கிடைக்கும், மில்க் ப்ரெட்டு. அதனால் வந்துட்டு கோபி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட்டில் நேம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒயிட் கலரில் கட் பண்ணேன், அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் வந்துட்டு சரி கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேங்க. நம்ம கேக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலரில் வந்துட்டு போட்டுடலாம், ஃபாண்டன்ட்டில் நேம் போட்டுடலான்னு இந்த மாதிரி போட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதோட டெக்கரேஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதோட கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபைனலாக வந்து அந்த டாப்பர்ஸ் மட்டும் வச்சா போதும். இந்த பிளேஸில் சோஃபா வந்து நவுத்தி வச்சுட்டு, சோஃபா இருந்த பிளேஸில் தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணலான் இருக்கோம். ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷனுங்க. இதுவும் வந்துட்டு ஒரு செட்டாக டைனோசர் செட்டுன்னு போட்டு தான் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். 420 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் வந்துட்டு டெக்கரேஷனே பண்ணணும். அம்மா பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. சோஃபாவை தூக்கி அங்கே போட்டாச்சு, பாதி இங்கே இருக்குது. இதெல்லாம் தாங்க டெக்கரேஷனுக்கு வாங்கியிருந்தது. இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ இப்போ அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி தான் ஹாப்பி பர்த்டே சுற்றிலும் வந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes
as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away, as you fade away. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஆரியனுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்க அந்த அன்னைக்கு. ஏன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளாக அதிகமாக வெளியில் போகிறதில்ல. ஸோ புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறான். ஸோ அந்த அன்னைக்கு வந்து சரியாக வந்து அவன் கோஆப்ரேட் பண்ணல. கேக்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வெளியில் அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கு வந்து இவ்வளோ ஈவன் ஸ்லைசஸாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கே ஒரே பெருமையாக இருந்தது. ஓகே நல்லா பண்ணியிருக்கோம் கேக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா யூஸ்வலாக நான் கேக் பண்ணி கொடுத்துட்றேன் இல்லையா, தம்பி பர்த்டேக்கு இல்லை எங்கள் அண்ணா பொண்ணுங்க பர்த்டேக்கு தான் நான் கேக் கட் பண்ணுறதை வந்து பார்க்குறேன். ஸோ அதனால ஓகேவாக இருந்துச்சு. அன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருந்தது. காமிச்சிட்றேன். என்னது இது பண்ண வேண்டாம். நம்ம கீழே இருக்க கேக்கு கொஞ்சம் கட் பண்ணுறீ. ஸ்ட்ராபெரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியா? ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அழகாக இருக்காண்டா. நல்லா இருக்கானா? டேஸ்ட்டும் நல்லா தான் இருப்பான், எனக்கு தெரியும். சாப்பிட்டு பாருங்க இருக்கும். நாங்கள் அந்தியூர் வந்ததுலேருந்தே 3 வருஷமாக வந்துட்டு எங்களுக்கு ரெகுலராக வந்து ஒரு தம்பி தான் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு என்னென்னா, நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. நான் வந்து 5 வயசு வரைக்கும் எப்படி இருந்தேன்னே ஒரு அடையாளமே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோகிராஃபே கிடையாது. அதனால எல்லா டிப்பிக்கல் மதர்ஸும் திங்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கிடைக்காது, என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன். ஸோ அதனால் எவ்ரி இயர் வந்து ஃபோட்டோகிராஃபரை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போங்க. என்ன அவன் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டான். அவனை விட நாங்கள் தான் அதிகமாக அந்த ஃபோட்டோஸில் இருப்போம். ஃபைனலாக கொஞ்சம் நேரம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் கோஆப்ரேட் பண்ணால் அதுதான் இது. போஸ்ட்லாம் கொடுத்தான், கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் கிளம்பிட்டார். அந்த டெக்கரேஷன் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட முழுசாக இல்லைங்க. எல்லோரும் கிளம்புனோனையும் ஆரியனும் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பேரனும் வந்து சரியான சேட்டை. எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அக்கா பேரன் தான் இவன், எங்கள் அக்கா மருமக அவங்க. இவன் பார்த்திங்கன்னா நல்லா போஸ் கொடுப்பாங்க, அழகாக போஸ் கொடுப்பான். இப்போ எவ்வளோ நேரம் போஸ் கொடுத்துட்டு இருந்தான். இன்றைக்கி ஆரியனோட சேர்ந்துட்டு அவனும் ஒரு ஃபோட்டோ கூட நிற்கல. அதான் அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கா, இப்போ மட்டும் நல்லா போஸ் கொடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. வீடு பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆரியன் வந்து போஸே கொடுக்கல, கேக் கட் பண்ணவும் மாட்டேன்ட்டான், கேண்டிலும் ப்ளோ பண்ண மாட்டேன்ட்டான். என்ன யோசிச்சான்னு தெரில, என்ன ஃபீல் பண்ணான்னு தெரில. மேபி அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வழியாக வந்து பர்த்டே முடிஞ்சிருச்சு. இடையில வந்து பவர் கட் ஆயிடுச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல மழை, கரண்ட் வருமோ வராதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கரண்ட் வந்துச்சு. ஸோ கேக் கட் பண்ணியாச்சு. எல்லோரும் ஹாப்பி. கேக் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாரோட ஃபீட்பேக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு ரொம்பவே ஹாப்பி. நம்ம பையன் பர்த்டேக்கு நம்மளே கேக் பண்ணுறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவ்வளோதான். இந்த டே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் நான் ஆக்சுவலி. பட் அவரை ரொம்ப மிஸ் பண்ணேன். மிஸ் யூ.
ஓகே கைஸ், உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய், டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.